வணக்கம். இன்று ஜனவரி மாதம் 5ஆம் தேதி 2026. நீங்கள் ஒன்டாரியோ மாகாணத்தில் இருக்கின்றீர்களா, வருகின்றீர்களா? இது உங்களுக்கு முக்கியமான ஒரு தகவலாக இருக்கும். இது ஒன்டாரியோ செய்திகள். ஜனவரி 1ஆம் தேதி முதல் அமலுக்கு வரும் புதிய விதிமுறைகளின் முக்கிய அம்சங்களை நாங்கள் இங்கு பார்க்க இருக்கின்றோம். இந்த விதிமுறையின்படி ஒன்டாரியோ மாகாணத்தில் வாகன திருட்டை கட்டுப்படுத்த புதிய கடுமையான நடவடிக்கைகள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளன. வாகன திருட்டில் 3வது முறையாக குற்றம் நிரூபிக்கப்பட்டால் அந்த நபரின் ஓட்டுநர் உரிமம் வாழ்நாள் முழுவதும் இடைநிறுத்தப்படும். குழந்தைகள் மற்றும் குடும்பங்கள் தொடர்பான செய்திகள். குழந்தை பராமரிப்பு கட்டண உதவிக்கான தகுதியை நிர்ணயிக்கும் பொழுது கனடிய மாற்றுத்திறனாளிகளின் நலத்திட்டத் தொகை இனி வருமானமாக கணக்கில் எடுத்துக்கொள்ளப்பட மாட்டாது என்று ஒன்டாரியோ அரசு அறிவித்துள்ளது. வீட்டு பாதுகாப்பு. ஜனவரி 1ஆம் தேதி முதல் வீடுகள், அப்பார்ட்மெண்ட் மற்றும் காண்டோ குடியிருப்புகளில் கார்பன் மோனாக்சைடு அலாரங்கள் கட்டாயமாக பொருத்தப்பட வேண்டும். தூங்கும் அறைகள் இல்லாவிட்டாலும் வீட்டின் ஒவ்வொரு மாடியிலும் இந்த அலாரம் இருக்க வேண்டும். எரிபொருள் பயன்படுத்தும் சாதனங்களால் வெப்பம் பெறும் வீடுகளிலும் இந்த விதி பொருந்தும். மறுசுழற்சி தொடர்பான செய்திகள். ஒன்டாரியோ முழுவதும் ஒரே மாதிரியான மறுசுழற்சி பொருட்களின் பட்டியல் இருக்கின்றது. இதன் மூலம் எதை மறுசுழற்சி செய்யலாம் என்ற குழப்பம் குறையும் என அரசு தெரிவித்துள்ளது. புதிய பட்டியலில் சூடான மற்றும் குளிர்ந்த பான கப்புகள், கருப்பு பிளாஸ்டிக் கொள்கலன்கள், ஐஸ்கிரீம் பெட்டிகள், பற்பசை குழாய்கள், டியோட்ரண்ட் உள்ளிட்ட பல பொருட்கள் சேர்க்கப்பட்டுள்ளன. மதுபான விற்பனை. 5 லிட்டர் அளவிலான வைன் பாட்டில்களுக்கு குறைந்தபட்சத்தில் சில்லறை விலை நிர்ணயிக்கப்படுகிறது. மேலும் மதுபானங்களுக்கு அருகில் எனர்ஜி ட்ரிங்க்ஸ் வைப்பதற்கான தடைகள் நீக்கப்பட்டுள்ளன. மளிகை மற்றும் வசதி கடைகளின் இணையதளங்களில் தனிப்பட்ட மதுபான பகுதி வைத்திருக்க வேண்டிய கட்டாயம் நீக்கப்படுகிறது. மேலும் இந்த செய்திகளுடன் மீண்டும் சந்திப்போம். உங்கள் ஆதரவுக்கு நன்றி. வணக்கம்.